அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 2025-26க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இப்போ லேட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான வேகன்சி ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியலாக பேசணும்னா இந்த ஃபஸ்ட்டு மெனு கொடுத்துருக்கு பாருங்களா. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்கே டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் எந்த கேட்டகரிக்கு 7% 7.5% கோட்டா இருக்கா இல்லையா, அவங்களுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைமு ப்ளஸ் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து எவ்வளோ வேக்கன்சி இன்னும் வேக்கன்சி இருக்குது, அப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இது ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கே முதல்ல வேக்கன்சி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அகாடமிக் 7.5% கோட்டா ஸ்டீமில் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லிவிட்டு பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸுக்கு எங்கே இருக்குது, பெரிய குளத்தில் எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது. அதே போல் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் கிருஷ்ணகிரி அங்கே எம்பிசிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிக்கு ஒரு சீட்டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவரால் லிஸ்ட் அப்படியே வெரிஃபை பண்ணுங்கள். கோர்ஸ் வைஸு காலேஜ் வைஸு இருக்குதுன்னு சொல்லி இந்த 7.5% பார்க்கும்பொழுது இப்போ கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது ப்ரைவேட் காலேஜஸுக்கும் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. இப்போ இது எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அஃபீஷியலாக என்ன சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த ஸ்பாட் அட்மிஷன் பொழுது பண்ணலாம். பட் பொதுவாக ஸ்பாட் அட்மிஷன் ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்காது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் உள்ள வேக்கன்சிஸ்லாம் எப்படி இப்போ ஃபில் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பி வைக்கலாம். மெயில் வரும். மெயில் வந்துச்சுன்னா இந்த டேட்டில் இந்த டைமுக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 7.5% கேட்டகரியில் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஓசிக்கு 18 சீட் இருக்குது, பிசிக்கு 51, எம்பிசிக்கு 40 சீட்டு, பிசிஎம் 33 எஸ்சி 33, அப்புறம் பிசிஎம் 2 சீட் இருக்குது. அடுத்து 6 சீட்டு எஸ்சிஏ அண்டு எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அஃபீஷியலாக எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் அண்டு இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அடுத்த ஷெட்யூல் பண்ணியிருந்தா இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மார்க் பேசிஸ் தான். இப்போ ஏற்கனவே நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, அப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட் மார்க்கு ப்ளஸ் கம்யூனிட்டி சிஸ்டம் வச்சு தான் இந்த சீட்டெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான தகவல் அப்டேட் ஆகிருக்கு. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.